ஆக்டர் தனுஷ் நடிச்சு வெளிவந்த கேப்டன் மில்லர் மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, அனலீசன் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்காரு. அந்த அனலீசன்ற கேரக்டர் ஒரு சாதாரண ஆளா ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஊர்ல ஒரு ஜமீன்தார் குடும்பம் இருக்காங்க. அவங்க அனலீசனையும் அந்த ஊர் மக்களையும் ஜாதியின் காரணமாக ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி வைக்கிறாங்க. இதெல்லாம் பிடிக்காத இந்த அனலீசன்ற கேரக்டர் இந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிட்ட சோல்ஜரா வேலைக்கு சேர்றாரு. ஒரு சில காரணங்கள்னால எந்த பிரிட்டிஷ் கிட்ட வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டாரோ, வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ, அதே பிரிட்டிஷ் ஆளுங்களை கண்மூடித்தனமா கொலை பண்றாரு. இந்த கொலையெல்லாம் ஏன் பண்றாரு? அனலீசனா இருந்தவரு எப்படி மில்லரா மாறினாரு? மில்லரா இருந்தவரு எப்படி கேப்டன் மில்லரா மாறினாருன்றதான் இந்த மூவியோட ஒன்லைன். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்கன்னு சொல்லி நம்ம தனித்தனியா சொல்லணும்னா இந்த வீடியோ பெருசா போவோம். அதனால எல்லாருமே பயங்கரமாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆக்டர் தனுஷும் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்திருக்காரு இந்த மூவில. இந்த மூவி டெக்னிக்கல் வைஸ் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான மூவி. இந்த மூவில எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்காவான ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், கேமராமேன், டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம தனித்தனியாவே உட்காந்து சொல்லலாம். அவ்வளோ பேர் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட உழைப்பு வந்து நம்ம கண்டிப்பா இந்த மூவில கண்ணுக்கு நம்ம தெரியுது. ஏன்னா அவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ எல்லாமே பாசிட்டிவாவே சொல்றியே, இந்த மூவில நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மூவில இருக்கு, ஒரு சில இடத்துலலாம் நெகட்டிவ் இருக்கு. அது என்னன்னா, இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும். பட் வந்து அது நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே பிடிக்கும். அது நல்லா இருக்கும். பட் ஆனால் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே அவங்க அழகாக அந்த ஸ்டோரியை தான் சொல்ல பார்க்குறாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஒரு சிலருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த மூவியோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அதனால வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய ஆக்ஷன் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இந்த மூவியே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆக்ஷன் மூவி தான். அதில் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓவராலா இந்த மூவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஃபாஸ்டான செகண்ட் ஹாஃப். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு என்கிட்ட சும்மா ஒரு ஒப்பீனியனா கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது செகண்ட் ஹாஃபை விட. அது ஏன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பட் ஓவராலா இந்த மூவி நல்லா தான் இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ ஒன்று பிடிச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மூவியை கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மூவியை தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும்.